ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 ஜனவரி 2026 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். திதி த்விதியை காலை 9:56 மணி வரை, பிறகு திருதியை. நட்சத்திரம் பூசம் மதியம் 1:24 மணி வரை, பிறகு ஆயில்யம். யோகம் விஷ்கம்பம் இரவு 10:46 மணி வரை, அதன்பின் பிரீத்தி. கரணம் கரசை காலை 9:57 மணி வரை, பிறகு வனசை இரவு 8:54 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் நாளாகும். வாரத்தின் முதல் நாளே உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்க இது உகந்த நாள். எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனியாண்டவர். அதிர்ஷ்ட நிறம் தக்காளி சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாகும். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள் இன்று கைக்கு வந்து சேரும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். முகத்தில் ஒருவித வசீகரம் தோன்றும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அண்டை அயலாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறைமாற்றம் விரும்புபவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவழாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும் நாளாக அமையும். ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதால் முகத்தில் பொலிவு கூடும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற இது உகந்த நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கற்பனை வளம் சிறக்கும் நாளாகும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகள் பாராட்டு தெரிவிப்பார்கள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்து காட்டுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாகும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம்.
புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசினேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மையுண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நிலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.